தன்கிட்ட இருந்த கோல்டு காயினை கொடுக்குறா. அவ கொடுக்கும்போது அவ என்ன சொல்றா, இல்ல எனக்கு வேண்டாம், அந்த காயினை நீயே வச்சுக்கோ, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்கிட்ட கொஞ்சம் இப்ப காசு இருக்கு, அதனால இந்த காசு நான் நல்ல இதுக்காக நான் செலவு பண்றேன், செலவு பண்ணாதான் வரும், மணியை வந்து ஃப்ளோல விடணும், இவ்வளவு கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது. நம்மளுக்கு டல்லா காட்டிட்டாங்கன்னாக்க நம்ம உடனே இப்ப என்ன இந்த ஸ்டேட்ல நம்ம சரண்டர் ஆனோம். அவங்க எங்க போகணும்னு சொல்றாங்க, ஏது போக சொல்றாங்க, நம்மளுக்கு அது வேண்டாம், யாரை பார்க்கணும் எப்ப பார்க்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம கம்ப்ளீட் சரண்டர்னா எப்படி இருக்கணும்னாக்க, அங்க போன உடனே என்னாச்சு, அந்த டோர் ஓபன் ஆகுது, வெளியில பாக்குறதுக்கு தான் ஏதோ கல்லு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு அது. ஆனா அங்கிருந்து பார்த்தாக்க வீடு வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பரா நல்ல என்லார்ஜ் காட்டேஜா அங்க இருக்கு. நீ வந்து யாரையும் டவுட் பண்ணக்கூடாது. சாப்பிடும் போதே வந்து கொஸ்டின் மேல கொஸ்டின் நிறைய கேக்குறா. உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எவ்வளவோ பேர் இருக்கு, நீ எந்த பேரை நீ வந்து நான் சொல்ல முடியும், அதனால உனக்கு பெஸ்ட் என்ன வந்து அம்மாலான்னு கூப்பிடு, அம்மானே என்ன கூப்பிடு அப்படின்னு அவ சொல்றா. இவ்வளவு குளிரா இருக்கே, நான் இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எப்படி குளிக்க போறேன் நானு அப்படின்ட்டு பாக்குறான். போயிட்டு அந்த டப்ல அந்த இருக்கிற வாட்டரை சும்மா எப்படி இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணி கை வைக்கிறான். கை வைக்கும் போது அந்த வாட்டர் வந்து ஹாட்டா ரொம்ப வார்மா இருக்கு. அதை பார்த்தோன்னே என்ன பண்றா, நல்லா குளிச்சிடுறா பாரு. அது குளிச்சுட்டு வந்தவொடனே அவ பாடியில ஏதோ ஒரு பிளாக் எனர்ஜி வந்து அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியில போன மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருக்கு. மெடிடேஷன்ல உட்காரும் போது என்ன ஆகும்னாக்க, அவளோட பாடி ஃபுல்லாவே நம்னஸ்ல போயிடுவா. நம்னஸ்ல போயிட்டு ஸ்பேஸ் டைம் எங்கேயும் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அவ அங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு வேக்கம் அவ நல்லா புரியுறது. இந்த அம்மாலாம் வந்து என் கூட உட்காந்து மெடிடேஷன் பண்றதுனால அவங்களோட பவர் தான் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர்ல என்ன எடுத்துட்டு போகுதுன்னு அவ ஃபீல் பண்ணுவா. அப்ப கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தானா அவ எப்படி இருப்பானா, ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு பாடி காஸ்டியூம்ஸ்ல சின்ன பொண்ணா இருப்பா. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய விஸ்வகுரு தந்தையான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜிக்கும் சொன்னமாலியா பத்ரிஜிக்கும் அவங்களோட பிளஸிங்ஸோட நாம வந்து டு டான்ஸ் வித் டெக்னி என்ற புத்தகத்தில் தீனா மிரியம் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து கடந்த சில 11 நாட்களாக நாம் ஞானத்தை பெற்று வந்தோம். அதன்படி இன்று 12வது நாள். டல்லா வந்து என்னோட கார்மிக்க வந்து எப்படி இதே லைஃப் டைம்லயே என்ன சரி பண்ண வச்சா அப்படிங்கறத வந்து சொன்னான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றா, ஒரு நாளைக்கு அவ சொல்றான், நீ வந்து தலையெல்லாம் பாரு எப்படி இருக்கா, என்னால தலையெல்லாம் சரி பண்ணிட்டு நான் வந்து உனக்கு கொஞ்சம் ஜுவல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நீ அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோ, நல்ல ட்ரெஸ் வாங்கி தரேன், அந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கோ, நீ எவ்வளவு அழுக்கு ட்ரெஸ் ஒண்ணு போட்டுட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப என்ன பண்ற, நீயும் கூட வரியா மார்க்கெட் போலான்னா, இல்ல நான் வரல மார்க்கெட்டுக்கு அப்படின்றா. அப்ப நீ வரலனாக்க இங்கே இரு, நானே போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போறா. அப்ப தன்கிட்ட இருந்த கோல்டு காயினை கொடுக்குறா. அவ கொடுக்கும்போது அவ என்ன சொல்றா, இல்ல எனக்கு வேண்டாம், அந்த காயினை நீயே வச்சுக்கோ, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்கிட்ட கொஞ்சம் இப்ப காசு இருக்கு, அதனால இந்த காசு நான் நல்ல இதுக்காக நான் செலவு பண்றேன், செலவு பண்ணாதான் வரும், மணியை வந்து ஃப்ளோல விடணும், அதனால நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போய் நல்ல சில்க் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இவளுக்கு வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இவ்வளவு உட்காந்து வச்சு எல்லாமே போட்டு பாக்குறா, தலையெல்லாம் சரி பண்ணி விடுறா, எல்லாம் பண்றா. அப்ப கேக்குறா, பத்மா கேக்குறா, வசுந்தரா எனக்கு எதுக்காக இவ்வளவு ஒரு அலங்காரம் இப்ப பண்ற இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும்போது அவ என்ன சொல்வா, we are going to meet one person, அதனால அவங்கள நம்ம பாக்குறதுக்கே என்னுடைய ஃப்ரெண்டு டிக்னிஃபைடு லுக்ல இருக்கணும், அதனாலதான் உனக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன பண்ணுவா, அன்னைக்கு நைட்டு வந்து வசுந்தரா தூங்கும் போது அவளுக்கு டல்லா வந்து என்ன பண்ணுவா, கனவுல ஒரு ஃபேஸ் காட்டுவா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஃபேஸ் காட்டுவா. ஃபேஸ் காட்டிட்டு என்ன பண்றான்னா, ஃபேஸ் காட்டினவன பட் டல்லாவோட இவளுக்கு சூட்சமா நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால அவ புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டவன நீ அந்த இடத்துக்கு நீ வந்து அவளை அங்க கூட்டுன்னு போ அப்படின்னு சொல்லிடுறா. சொன்ன உடனே இவளுக்கு என்ன புரிஞ்சுதுனாக்க, 2 ஃபேஸ் காட்டினா, ஒரு மேல் ஃபீமேல் ஃபேஸ் காட்டினா அதோட சரி, ஆனா எந்த இடம்னு சொல்லலையேன்ட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து யார்லிங் வேலின்னு வருது வாய்ஸ். அப்ப இதை உடனே புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டு பத்மா கிட்ட சொல்றா, நம்ம கிளம்பணும், அதனால இப்போ பிரயாணத்துக்கு நம்ம போறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணு, அங்க வந்து டல்லா வந்து 2 ஃபேஸ் காட்டியிருக்கா,
அவங்க 2 பேர் தான் உனக்கு வந்து ரிட்ரீட் பண்ண போறாங்க. அதனால நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லும் போது, பேர் என்ன தெரியுமா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா, அதெல்லாம் அவ கேக்குறா பத்மா. கேட்கும்போது அவ சொன்னா, நீ இவ்வளவு கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது. நம்ம நம்மளுக்கு டல்லா காட்டிட்டாங்கன்னாக்க நம்ம உடனே இப்ப என்ன இந்த ஸ்டேட்ல நம்ம சரண்டர் ஆனோம். அவங்க எங்க போக சொல்றாங்க, ஏன் போக சொல்றாங்க, நம்மளுக்கு அது வேண்டாம். யாரை பார்க்கணும், எப்ப பார்க்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம கம்ப்ளீட் சரண்டர்னா எப்படி இருக்கணும்னாக்க, டல்லா என்ன சொன்னாங்களோ யார்லிங் வேலின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க இருந்து யார்லிங் வேலி கிளம்பி போறதுக்கே 1 வீக் ஆகும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க அப்படி போயிடலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன கைடன்ஸ் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கம்ப்ளீட் சரண்டர். கொஸ்டின் கேட்காம நம்ம கிளம்பணும் அப்படின்றா. சரின்ட்டு இங்க இருந்து கிளம்பி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நேர 1 வீக் டிராவல். ஒவ்வொரு தடவையும் போகும்போது எங்கேயாவது நடுவுல தங்குறது, அப்புறம் அங்க சில விஷயங்களை பேசுறது, இப்படியே பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க. யார்லிங் வேலி போயிடுறாங்க. யார்லிங் வேலி போயிட்ட உடனே எங்கேயுமே யாருமே காணோம், எதுவுமே தெரியல. அப்ப என்ன பண்றா, உடனே டல்லா வந்து இது டல்லாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்க கேட்டாக்க, அங்கேயும் ஒண்ணு யாருக்கும் எதுவும் தெரியல அப்படின்னு ஒண்ணு. இவ என்ன பண்ணிடுறா, திடீர்னு வசுந்தரா வந்து குதிரையில இருந்து கீழே இறங்கிடுறா. கீழே இறங்கிட்டு அங்க ஒரு மாங்க் இருக்காரு, அந்த மாங்கு கிட்ட ஏதோ பேசுறா. ஆனா என்ன பேசுறான்னு இவருக்கு தெரியல. அப்புறம் திடீர்னு என்ன பண்றா, வா நம்ம இங்க இருந்து கண்டினியூ பண்ணோம், அதனால இங்கே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எங்க போகணுங்கிறது, நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு மேக்சிமம் டே 10th டே குரு ரின்போச்சோட ரேஸ் வந்து இங்க எல்லா இடத்துலயும் பிளெஸிங்ஸ் கொடுக்க போகுது. அதனால நம்மளுக்கும் அந்த பிளெஸிங்ஸ் கட்டாயமா கிடைக்கும் இங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்றாங்க. அப்படியே ஏர்லிங் வேலியை தாண்டி எங்க போறாங்கன்னாக்க, சொட்டாங் கங்பொரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்த பெற்ற இடம். யார்லிங் வேலி போறதுக்கு முன்னால, சமயா மொனாஸ்ட்ரி போறதுக்கு முன்னால அந்த மவுண்டன் வழியா போவாங்க. அதுவும் இல்லாம அந்த அந்த இடத்துல இருந்து அந்த என்ன சொட்டாங் அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு ரூட் பிரியுது. அதனால அந்த வேலி பிரியும் போது நம்ம இப்படிதான் போகணும்னு தோணுதுன்ட்டு அவ போறா. அப்ப அவ என்ன சொல்றா, நான் நிறைய தடவை இங்க இது மொனாஸ்ட்ரிக்கு, சமயா மொனாஸ்ட்ரிக்கு போகும்போது யஷியோட நான் சம்பா வேலி வந்திருக்கேன். அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கு. சம்பா வேலியும் ரொம்ப தூரம் கிடையாது, இங்க கிட்டக்க தான் இருக்கு. ஆனா இந்த ரூட் எனக்கு புதுசு, நான் இது வரைக்கும் நான் எடுத்தது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூட் வழியா அப்படியே போறான். அங்க போகும்போது என்ன ஆச்சுனாக்க, ஒரு அங்க போகும்போது அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கு. அந்த மவுண்டன் சுத்தி வந்து நல்லா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸா இருக்கு, நல்ல விதவிதமான பூக்கள் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம். அந்த இடத்தோட அழகை ரசிச்சுட்டே அவங்க போகும்போது, அங்க கிட்ட போகும்போது அவங்க பாக்குறாங்க, ஏதோ ஒரு ஸ்டோன்ல கட்டின ஒரு வீடு மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதனால என்ன சொல்றா, நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும்னு நான் நினைக்கிறேன், வா நம்ம இங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அந்த இடத்துக்கு போறான். அங்க போன உடனே என்னாச்சு, அந்த டோர் ஓபன் ஆகுது. வெளியில பாக்குறதுக்கு தான் ஏதோ கல்லு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு அது. ஆனா அங்கிருந்து பார்த்தாக்க வீடு வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பரா நல்ல என்லார்ஜ் காட்டேஜா அங்க இருக்கு. ரூம் அந்த டோரை திறந்து அங்க வந்து ஒரு விமன் வந்து நின்னுட்டு இருக்கா. நின்னுட்டு இருக்கும் போது அவளை பார்த்தாக்க இவங்க 2 பேரும் வருகைக்காக வெயிட் பண்ண மாதிரி இருந்தது அங்க. அதனால இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு அப்ப என்ன பண்றா, அவளை பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஸ்லெண்டர் ஃபிகர், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தா, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. ஹேர் எல்லாம் அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது, ஒயிட் ஹேர் தான் இருந்தது. அது வந்து அந்த ஹேரை வந்து அழகா எடுத்து ஒரு நாட் போட்டு வச்சிருந்தா. அவளை பார்த்தாக்க எப்படி இருக்குன்னா, ஒரு செலிஸ்டியல் உமன் மாதிரியும் இருக்கு, இன்னொரு ஆங்கிள் பார்த்தா ஒரு கிரேட் 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 அசிட்டிக் மாதிரியும் இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து ஒரு அவளை பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கு வசுந்தராக்கு. வசுந்தரா என்ன பண்றா, கிட்ட போயிட்டு எங்களை டல்லா வந்து இங்க அமிச்சாங்கன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும், நீ வந்து பத்மாவை தானே கூட்டுன்னு வந்திருக்கன்ட்டு பத்மாவை பார்த்து சொல்றா, ஐயோ இது எவ்வளவு இப்ப நீ எவ்வளவு பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்க நான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சொல்லும் போது இவளுக்கு பத்மாக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவங்கள உட்காந்து வச்சு ஆஃப்டர்நூன் மீல் வந்து இது சர்வ் பண்றா. அவங்க மீல் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்ப வந்து இவ கேக்குறா, பத்மா வந்து கேக்குறா வசுந்தரா கிட்ட, வசுந்தரா நான் இங்கதான் இருக்கணுமா அப்படின்னு கேக்குறா.
ஆமா நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்றா. அப்ப நீ என் கூட இருப்பியா? இவங்க யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியவே இல்ல. அதனால நீயும் கூட இருக்கியா அப்படின்னு கேக்குறா அவ. நான் எப்படி இங்க தனியா இருக்கிறதுன்ட்டு. அவ என்ன சொல்றா, இல்ல இல்ல இங்க கொண்டு வந்து விடுற வரைக்கும் தான் என்னோட ஒர்க். அதனால இங்க நான் கொண்டு வந்து விட்டுட்டேன். நீ வந்து டல்லா வந்து உனக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ணி உனக்கு ரிட்ரீட்டுக்கு உன்னை அனுப்புறானாக்க அது சாதாரண கிடையாது. அவங்க லேடி பார்த்து இல்ல, அவங்க அவங்க கிட்டே இருந்து அவங்க ஆறா வந்து எப்படி இருக்கு பத்தியா, ஒளி வந்து அப்படியே எமினேட் ஆகி வருது அவங்க கிட்ட இருந்து. அதனால இதை நீ பாருன்ன உடனே, இல்ல நீ பாக்குறமா என்னால பார்க்க முடியலையே பத்ரா அப்படின்னு பத்மா சொல்றா. அப்ப சொல்றா, நீ வந்து யாரையும் டவுட் பண்ணக்கூடாது. சாப்பிடும் போதே வந்து கொஸ்டின் மேல கொஸ்டின் நிறைய கேக்குறா. உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எவ்வளவோ பேர் இருக்கு, நீ எந்த பேரை நீ வந்து நான் சொல்ல முடியும், அதனால உனக்கு பெஸ்ட் என்ன வந்து அம்மாலான்னு கூப்பிடு, அம்மானே என்ன கூப்பிடு அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அம்மானாக்க இவ்வளவு விட கொஞ்சம் வயசு தான் அவங்க எல்ரா தெரியுறாங்க. எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறான். அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்காங்களா, வருவாங்களான்ட்டு எல்லாம் கேக்குறான். நீங்க எந்த இருக்கீங்க, உங்களோட ஊர் எது, நீங்க வந்து பான்புவா இல்ல வந்து புத்திசமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாவோ. அப்ப வசுந்தரா என்ன சொல்றான்னா, அவ கையை பிடிச்சி ஸ்பீஸ் பண்ணிட்டு சீக்கிரட்டா சொல்றா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீ கேட்க கூடாது, நீ வந்து சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சொல்லிட்டு அப்ப சொல்றா, பரவாயில்ல நீ என்னை விட்டுட்டு போயிடுவ, எனக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும்ல, பிகாஸ் ஷி இஸ் டோட்டலி ஸ்ட்ரேஞ்சர் டு மீ, நான் இங்க இவ்வளவு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. கேட்கும்போது அவ சொன்னா, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, உனக்கு எந்த பயமும் வேண்டாம், நீ வந்து நம்பணும் உன்னோட இவங்களை வந்து நீ நம்பணும், குரு டல்லாவை வந்து நீ நம்பணும். இதுதான் இது, நீ சரண்டர் ஆனும், அப்பதான் உனக்கு எல்லாமே நடக்கும். இப்ப நீ ஒரே ஒண்ணு நான் சொல்றேன், இப்ப இங்க இருக்கிறதுக்கு நீ பயமா இருக்க, என் கூட இருன்ற, ஆனா எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போகணும். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், நீ வந்து என்னோட வரியா இப்போ, நீ வந்தீன்னா நான் சமயா கிட்ட உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல நான் வரல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்றா. நீ இங்கே இரு, அப்புறம் சொல்றேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிடுறியான்னு. ஓகே நான் கட்டாயமா பார்த்து நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, நீ இங்கே இரு, அப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்றேன், நான் பாக்குறேன், அடிக்கடி வந்து உன்னோட ப்ராக்ரஸ நான் செக் பண்ணுவேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அப்ப அவங்க அந்த லேடி கிட்ட போய் சொல்றா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. சரி கிளம்பு அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சுட்டு வந்தேன். இங்க பத்மா என்ன பண்றா, அவ போற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கா. அவ ஹார்ட் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கு. நம்ம தனியா ஒரு இடத்துல வந்து யாருமே தெரியாத ஒரு இடத்துல நம்ம இங்க இருக்கோமேன்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கு. ஆனா அந்த உமன் என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த ஹார்ஸ் இவ கொண்டு வந்தால அன்பு, அந்த ஹார்ஸ கூட்டுன்னு போயிட்டு அதை நல்லா தடவி கொடுத்து, அதுக்கு ஃபுட்டு கொடுத்து, வாட்டர் எல்லாம் கொடுத்து, நீ இவ்வளவு தூரம் நீ நடந்து வந்திருக்கியா, 1 வீக்கா நீ டிராவல் பண்ணிருக்கியா, உனக்கு கால வலிக்கும் இல்லையான்னு அந்த காலெல்லாம் தடவி தடவி கொடுக்குறா அந்த லேடி. தடவி கொடுத்துட்டு ஹியூமன் கிட்ட பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்ப அந்த வே வந்து அவங்களை டெண்டர் பண்றா இல்லையா அந்த ஹார்ஸ, அந்த வேய பார்த்தாக்கா அனிமல் கிட்ட யார் பேசுறாங்களோ, அனிமல் மேல யார் நிறைய லவ் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து தப்பானவங்களா இருக்க முடியாது அப்படின்னு அவ வந்து புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டு என்ன பண்றா, அப்ப கூப்பிடுறாங்க, பத்மா வந்து உள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, இத பாரு நான் உனக்காக தான் போய் இவ்வளவு நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க இவளுக்காக, நான் உனக்காக போய் நான் மார்க்கெட்ல எவ்வளவு ட்ரெஸ் வாங்கின்னு வந்து வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு அவ சொல்றா. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றான்னா, அவளை வந்து எப்படின்னா பத்மாவை எப்படி கூப்பிடுறான்னா, பத்மான்னு கூப்பிடல, துஷாமான்னு கூப்பிடல, கூப்பிடுறது வந்து எப்படின்னா பூமோன்னு கூப்பிடுறா. பூமோனாக்கா டாட்டர்னு பேரு. பூமோன்னு கூப்பிடுறா. அவ என்ன சொல்றா, பூமோன்னா இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஏன்னா இவளுக்கு பசங்க இருக்கு, பேர பசங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. என்ன ஒருத்தங்க வந்து இது டாட்டரா பாக்குறாங்கன்னு சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அக்செப்ட் பண்ணிட்டு அவ கேட்கிறா, எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ இங்க இருக்கும்போது என்கிட்ட இருக்கும்போது நீ சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, அதனாலதான் நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்றா. நீங்க வந்து எங்க அம்மா மாதிரியே கொஞ்சம் நல்ல லவ்வபிளா பேசுறீங்களே நீங்க அப்படின்னு அவ சொல்றா. அப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாம், நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நான் உன்னை படுக்கிறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்றேன், நான் ஈவினிங் வந்து நீ படுத்து நல்லா தூங்க, ரெஸ்ட் எடு, நான் ஈவினிங் உன்னை எழுப்புறேன் அப்படின்றா. சரி ஈவினிங் எழுப்புறா. ஈவினிங் எழுப்பிட்டு அவளுக்கு சாய் கொடுக்குறா. சாய் குடிச்சிட்டு என்ன பண்றா, திருப்பி உட்காந்து குக் பண்றா.
குக் பண்ணும்போது அவ கேக்குறா, நல்லா குக் பண்ணிட்டு இவளுக்கு குடுக்குறா. நல்ல சீஸ், வெஜிடபிள்ஸ், மில்க்ல பண்ண ஸ்வீட்ஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கிறா. எடுத்து வச்ச உடனே இவ சாப்பிடுறா. ஆனா எங்க இருந்து வந்தது ஏது வந்தது, பிகாஸ் 1 வீக்கா கண்டினியூஸா டிராவல் பண்ண டயர்டு. அதனால அந்த டயர்ட்ல வந்து எதுவும் கேட்கல, சாப்பிட்டுறா. ரொம்ப நல்லா இருக்காது. அப்ப கேக்குறா, நீங்க சாப்பிடலையா அம்மாலான்னு கேக்குறா. அவ சொன்னா, இல்ல இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவ சாப்பிட்டுட்டு என்ன பண்றா, டயர்ட்ல இருக்கிறதுனால திருப்பி படுத்து தூங்கிடுறா. அதோட என்ன பண்றா, இது நாளைக்கு அடுத்த நாளைக்கு காலையில எழுந்துக்கிறான். காலையில எழுந்த உடனே எப்ப எழுந்துக்கிறான்னா, மிட் டேல எழுந்துக்கிறான், மத்தியானம் எழுந்துக்கிறான். அவ்வளோ டயர்ட். தூங்கட்டோன்னு இவங்களும் விட்டுட்டாங்க. அப்ப என்ன பண்ற, எழுந்துட்டு அவங்க பின்னால கூட்டிட்டு போறாங்க, பேக்யார்ட்ல கூட்டிட்டு போயிட்டு பாரு, அங்க வந்து டப் இருக்கு, அந்த டப்ல வந்து உனக்கு வாட்டர் வச்சிருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வா, அப்புறம் மத்ததெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. அவ என்ன சொல்றா, ஐயோ அந்த டப்ல தண்ணி பாரு, தண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடம் வந்து இது ஹில் டாப்ல இருந்ததுனால ரொம்ப குளிரா இருக்கு. இவ்வளவு குளிரா இருக்கே, நான் இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது நான் எப்படி குளிக்க போறேன் நானு அப்படின்ட்டு பாக்குறான். போயிட்டு அந்த டப்ல அந்த இருக்கிற வாட்டரை சும்மா எப்படி இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணி கை வைக்கிறான். கை வைக்கும் போது அந்த வாட்டர் வந்து ஹாட்டா ரொம்ப வார்மா இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன பண்றா, நல்லா குளிச்சிடுறா. அது குளிச்சுட்டு வந்த உடனே அவ பாடியில ஏதோ ஒரு ஒரு பிளாக் எனர்ஜி வந்து அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியில போன மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருக்கு. வந்துட்டு சொல்றா, நான் நல்லா குளிச்சேன் இங்க அப்படின்ட்டு. அப்ப சொல்றா, சரி குளிச்சுட்டேன், இப்ப கொஞ்ச நேரம் வா நம்ம மெடிடேஷன்ல உட்காரலாம், நான் உன்னை மெடிடேஷன்ல உட்காந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன்ல உட்காந்து வைக்கிறான். உட்காந்து வச்சான்னா அவ மெடிடேஷன் கொஞ்ச நேரம் பண்றா. இவங்களும் அம்மாலாவும் உட்காந்துக்கிறாங்க மெடிடேஷன்ல. ஆனா ரொம்ப அவங்களுக்கு வந்து இது வரல. இவளுக்கு வந்து பத்மாக்கு வந்து அந்த அளவுக்கு மெடிடேஷன் வரல. ஏன்னா பழக்கம் இல்ல மெடிடேஷன் பண்ணி வரல. அப்ப கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்துடுறாள். அப்ப அம்மாலாவும் கண்ணை திறந்துட்டு என்ன சொல்றாங்க, இது ஈவினிங் ஈவினிங் வந்து சாரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. லஞ்சு சாப்பிடுறாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் ஈவினிங் வந்து உன்னை வாக்கிங் கூட்டிட்டு போறேன், இங்க சுத்தி இருக்கிற மவுண்டன் வேலியில நான் உனக்கு இது வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஈவினிங் வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்தெல்லாம் காட்டுறாங்க. பாரு, இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு, இந்த ட்ரீஸ்ல இருந்து எவ்வளவு நல்ல நறுமணம் வருது, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், நேச்சரோட நேச்சரா வாழ கத்துக்கணும், என்ஜாய் பண்ணு, நீ இங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாத்தையும் நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பக்கத்துல வந்து ஒரு பாறை இருக்கு, அந்த பாறையில போய் இவங்க 2 பேரும் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இந்த இடம் எவ்வளவு சிறப்பான இடம் உனக்கு தெரியுமா, இங்க வந்து என்னன்னா குரு ரின்போச் இருக்கார் இல்லையா, அவர் இந்த இடத்துலதான் வந்து இங்க ஃபுல்லா ஒரு பிளாக் ஃபோர்ஸ் இங்க இருந்தது, ஏன்னா அசுரர்கள் கூட்டம் இங்க இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, இங்க வந்து அசுரர்களோட மிங்கிள் ஆகி அவங்களுக்குள்ள போய் என்ன பண்ணாங்க, இன்னரை அவேக்கன் பண்ண வச்சு அவங்கள வந்து லைட் ஃபார்மா மாத்திட்டாரு. அப்படி மாத்திட்ட உடனே அங்க இருக்கிற டார்க் ஃபோர்ஸ் ஃபுல்லா போய் கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் எனர்ஜி அங்க இருந்தது. அந்த எனர்ஜி அங்க இருந்த போது அங்க வந்து அந்த தேவலோகத்திலேருந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்தாங்க. சில பேர் பிசிக்கல் பாடி எடுத்துட்டு வந்தாங்க, சில பேர் ஒளி வடிவமா வந்து குரு ரின்போச் வந்து அவ்வளவு இது பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் வந்து அவரோட ஒய்ஃபை இங்க வரவழைச்ச கன்சார்ட்டை வந்து இங்க வரவழைச்சு, இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிங்டம்ல நம்ம லாஸ்டா பார்த்திருக்கோம், அவங்க வந்து பிறந்தாங்க, பிரின்சஸா பிறந்தாங்க. பிறந்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஆனாங்கன்னா, இது 12 வருஷம் வந்து மெடிடேஷன் இருந்தாங்க. இவரோட சிஷ்யர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதே வந்து இந்த லேடி வந்து இவளுக்கு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலையில வந்து கொடூர வகையான எருமை, காட்டு எருமை இங்க இருந்தது. அந்த காட்டு எருமை என்ன பண்ணுது, குரு ரின்போச் ஒரு தடவை இங்க இருக்கும்போது அவரை பார்த்துட்டு அப்படியே பாஞ்சு அடிச்சுட்டு அவரை மேல அட்டாக் பண்றதுக்காக வந்தது. அப்ப என்ன பண்ணாரு, அந்த யாக்கோட மூக்க பிடிச்சாரு. பிடிச்சி ஒரு இழுத்து ஒரு சுத்து சுத்தி அப்படி தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டவன்னதான் அவருக்கு தெரிஞ்சது, இது வந்து காட் வந்து யாரா ஷம்போன்னு இவங்களுக்கு புரிஞ்சுது. ஒரு காடு தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்க பேர் ஷம்போ அப்படின்னு சொல்றான். அவங்கதான் புரிஞ்சுது. புரிஞ்ச அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, நீ இவர் குரு ரின்போச் என்ன சொன்னாருன்னா, நீ இனிமே இங்கேயே இரு, இங்கே இருந்து இங்க வந்து நிறைய உன்னோட இது வந்து எனர்ஜிய இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் நீ ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த இடத்துல வந்து நிறைய மாங்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல மெடிடேஷன் பண்ண வருவாங்க, இந்த இடத்துல நிறைய கேவ்ஸ் எல்லாம் உருவாகும், டெவலப் ஆகும். அப்ப இந்த நீ வந்து இங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா இந்த இடத்துல இரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்வா. அப்படியான்ட்டு இவ எல்லாம் கதையெல்லாம் கேட்டுப்பா.
கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவா, சரி நம்ம கிளம்பி போலான்ட்டு மெல்லமா திருப்பி ஒரு வாக் எடுத்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவா, நான் நைட் மீல்ஸ் உனக்கு நான் ரெடி பண்றேன், நீ உட்காந்துக்கோ ரெஸ்ட் எடு அப்படின்வா. இவ உடனே என்ன சொல்வா, ஒரு என்னன்னாக்க ஏஜ்டு டாட்டர் வந்து ஏஜ்டு அம்மாவை அவங்க ஏஜ் டாட்டர் தான் பாத்துக்கணுமே தவிர அம்மா இனிமே பாத்துக்க கூடாது, அதனால நான் ப்ரிப்பேர் பண்றேன் எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, ஆனா நான் உனக்கு பண்ணி போடுறதுலதான் ஃபுட்டு குக் பண்ணி போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப இவ சாப்பிட்டுடுவா. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவா, நீ படுத்துக்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் நாளைக்கு உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ணிட்டு பக்கத்துல அப்புறம் வெளியில போய் என்ன பண்ணுவா, அந்த நிலா ஒளிக்கு எதிரில கீழே உட்காந்து இது மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த லேடி அம்மாலாம். அப்ப மார்னிங் திருப்பி அதே மாதிரி எழுந்துப்பாங்க. இப்படியே வந்து ஃபியூ வீக்ஸ் போயிடும். போயிட்டோம்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போவாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவளுக்கு வந்து நல்ல நரேஷிங் ஃபுட்டா கொடுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல ஒரு கேவ் இருக்கு. மார்னிங் வந்து இவங்க குதிரை எடுத்துட்டு அம்மாலா போவாங்க. அங்க ஒரு கேவ் இருக்கு. அந்த கேவ்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மில்க்கும் சீஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து இவளுக்கு நல்ல காஃபி கொடுக்கறது, மில்க் கொடுக்கறது, சீஸ்ல செஞ்ச உணவெல்லாம் இவளுக்கு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டா பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவ நல்லா என்ஜாய் பண்றா. இவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவ வந்து ஒரு பாண்டிங் வந்துட்டா. அப்ப அவங்க கேக்குறாங்க, உன்னோட ஹேர் ரொம்ப நல்லா இருக்கு, நான் உனக்கு தலைவாரி பின்னி விடட்டுமான்னு கேக்குறாங்க அம்மாலாம். அப்ப அவ சொல்றா, எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க, என்னோட தலையை எங்க அம்மா தான் வாரி விடுவாங்க, பட் நான் ரொம்ப யங் ஏஜ்லயே நான் எங்க அம்மாவை நான் இழந்துட்டேன் நானு. அப்பெல்லாம் எங்க அம்மா எனக்கு வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க, இவ்வளவு ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நானும் வா உங்க அம்மா மாதிரி உனக்கு நான் தலையெல்லாம் வாரி விட்டுறேன்னு சொல்லிட்டு தலைவெல்லாம் வாரி விட்டுட்டே இருக்கும்போது அப்ப சொல்லுவாங்க, எங்க அம்மா கூட எனக்கு நல்ல ரொம்ப ரொம்ப லவ் கொடுப்பாங்க எங்க அம்மா, அதே மாதிரி ஃபீலிங் தான் எனக்கு உங்ககிட்ட வருது அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆனா எங்க அம்மா வந்து அடிக்கடி வந்து இதுக்கு ஃபாரஸ்டுக்கு போவாங்க. அங்க வந்து ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபாரஸ்ட் ஸ்பிரிட், வாட்டர் ஸ்பிரிட், இவங்களை எல்லாம் இன்வைட் பண்ணி ஆஃபரிங் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் நாம்திஷோர் ரிவருக்கு என்னை கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் எனக்கு எப்படி தோணும்னாக்க, எனக்கு வந்து தோணாது எங்க அம்மா வந்து ஸ்பிரிட் என்னோட பேசுது, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நாம்திஷோ வந்து காடஸஸா அவங்க பார்த்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஒரு தடவை கூட அப்படி நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லும் போது அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து உன்னோட எனக்கு தெரியும் உன்னோட பாஸ்ட் பர்த்ல நீ வந்து காடஸஸ்க்கு நீ வந்து காடஸஸ்க்கு சர்வ் பண்ணிருக்க நீ. ஆனா நீ எப்படி இருந்தனா அவங்களோட ரொம்ப அட்டாச்சா இருந்திருக்க. எப்படி இருந்தனாக்க அவங்களோட அவுட்டர் ஃபார்ம பார்த்துதான் உனக்கு பழகி இருக்க. அப்படி இல்லாம நீ இன்னர் ஃபார்ம பார்த்திருந்தீன்னா உனக்கு அவங்களோட பிரசன்ஸ் எப்பவுமே நிரந்தரமா இருக்குங்கிறது உனக்கு தோணும். ஏன்னா ஃபார்ம்ஸ் வந்து வரும் போகும். ஆனா நீ இன்னர்ல எப்ப நீ பார்க்க ஆரம்பிச்சியோ, அந்த காடஸஸ் உணர ஆரம்பிச்சியோ, அதுதான் நிரந்தரம் தெரியும். ஏன்னா உன்னோட செல்ஃபே காடு இது காடு தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவ என்ன பண்ணுவா, இதெல்லாம் கேட்டுப்பா, பட் இருந்தாலும் எனக்கு புரியல அப்படின்னும் போது காலம் போக போக உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, இவளோட ரொம்ப அட்டாச் ஆயிடுவா. வாக்கிங் போறது, நல்ல ஃபுட்டு சாப்பிடுறது, மெடிடேஷன்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸும் கம்பல்சரியா மெடிடேஷன்ல உட்காந்து வச்சுடுவாங்க. மெடிடேஷன் பண்றது இப்படியே இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணாங்க, மெடிடேஷன்ல கம்ப்ளீட்டா உட்காந்துட்டா. உட்கார்ந்த உடனே என்னாச்சுன்னா இவளுக்கு அப்ப எப்படி இருந்ததுனாக்க, ஹஸ்பண்ட் யஷ்யே இறந்து போன பயங்கரமான ஒரு துக்கம் அவங்களுக்குள்ள இருந்தது. அது கம்ப்ளீட்டா வெளியில போயிடுச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் ஜர்டான் வந்து இவளை டார்ச்சர் பண்ணி இவளை வந்து ஒரு தன்னோட மைண்ட் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி இவளை ஆட்டி வச்சிருந்தான் இல்லையா, அந்த பெயின் அந்த டரோமா எல்லாமே இவளை விட்டு கம்ப்ளீட்டா போயிடுது. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிட்டான். டல்லா வந்து அவன் நினைச்சுக்கிறா, டல்லா வந்து எனக்கு இப்படி ஒரு டீச்சரை வந்து எனக்கு இது கொடுத்துருக்கா, ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா, அதனால நான் டல்லாக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்ச பல இருக்கு, டல்லாக்கு நான் அவ்வளோ நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்வா. அவ பேசுவா, இன்னர்ல பேசிப்பா. அப்போ ஒரு தடவை மெடிடேஷன்ல உட்காருவான். மெடிடேஷன்ல உட்காரும் போது என்ன ஆகும்னாக்க அவளோட பாடி ஃபுல்லாவே நம்னஸ்ல போயிடுவா. நம்னஸ்ல போயிட்டு ஸ்பேஸ் டைம் எங்கேயும் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அவ அங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு வேக்கம், அவ நல்லா புரியுறது, இந்த அம்மாலாம் வந்து என் கூட உட்காந்து மெடிடேஷன் பண்றதுனால அவங்களோட பவர் தான் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர்ல என்ன எடுத்துட்டு போகுதுன்னு அவ ஃபீல் பண்ணுவா. அப்ப கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தானா அவ எப்படி இருப்பானா, ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு பாடி காஸ்டியூம்ஸ்ல
சின்ன பொண்ணா இருப்பா. அப்ப அந்த பொண்ணை பார்க்கும்போது இவளுக்கு என்ன தோணும்னா, எனக்கு ட்ரீம்ல நைட்மேர் வரும்ல, அந்த பொண்ணு இங்க இருக்காளே, அந்த பொண்ணு நானா இருக்கேனேன்னு அவ பாப்பா. அப்ப இது என்ன ஆகும்னா, அவளோட ப்ரீவியஸ் பர்த்தோட டிராவல் இனிமே நம்ம கொஞ்ச நாளைக்கு அவ ப்ரீவியஸ் பர்த்தோட டிராவல் என்னங்கறத நம்ம பார்க்கலாம். அப்ப எங்க இருப்பான்னாக்க, எக்ஸாக்டா வந்து மிட்வெல் பிரான்ஸ்ல பர்கண்டின்னு ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல ஒரு விவசாயிக்கு மகளா பிறந்திருப்பா இவ. அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு சிம்பிள் நார்மல் ஃபேமிலி. இவளுக்கு வந்து ஆல்ரெடி பிரதர்ஸ் இருக்காங்க. இவ தான் ஒன்லி டாட்டர், மத்தவங்க பிரதர்ஸ் தான் இவளுக்கு. எல்லாரும் எல்டர் பிரதர்ஸ். அப்ப இவளோட ஒர்க் என்னன்னா, சின்ன பொண்ணு, அரௌண்ட் 8 years ஓல்டு. அப்போ இவ தன்னை பார்க்கும்போது 8 years ஓல்டா இருந்தா. இவ பேர் வந்து கிளார் அன்னு பேரு. ஆனா லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், அதாவது பிரெஞ்சு லாங்குவேஜ் பேசுற ப்ராவின்ஸ் அது. அங்க பிரெஞ்சுல தான் பேசுறாங்க. அப்ப கிளார் என்ன பண்றா, அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ இது என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு அலாட் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிறான். ஆனா அவளோட இது என்னன்னாக்க, அங்க வந்து சர்ச் இருக்கு. அந்த வில்லேஜ்ல வந்து வில்லேஜ் ஸ்கொயர்ல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்ல வந்து ஒரு ஃபாதர் இருக்காரு. அந்த ஃபாதர் தான் வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள் எல்லாரையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எல்லாரதையும் அவங்கதான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. யார் வீட்டுல என்ன அக்கேஷன்ஸ் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவரோட அனுமதி இல்லாம நடக்காது. லைஃப் அங்க இந்த இடத்துல எப்படி இருந்ததுனாக்க, அவங்க அப்பா வந்து ஃபார்ம் வச்சிருக்காங்க. அதனால அங்க போயிடுவாரு. 2 சன்ஸையும் கட்டாயமா கூட்டின்னு போயிடுவாரு. ஃபார்ம்ல வந்து டெய்லி வேலை செஞ்சு ஆகணும்னு ஒரு கட்டாயம் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இவ வந்து அவங்க அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. காலையில எழுந்து அங்க கோழி எல்லாம் இருக்கும், கோழிக்கெல்லாம் உணவு போடுறது, எக் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறது. அதுக்கப்புறம் அம்மாவோட மிட் டே மீலுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, நைட்டு சப்பருக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டே இருப்பான். அவங்க அம்மா வந்து எப்பவும் கம்பல்சரியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட ஃபார்முக்கு பக்கத்துல ஒரு உடன் ஃபாரஸ்ட் ஒண்ணு இருக்கும். அந்த ஃபாரஸ்டுக்கு இவ போகணும்னு ஒரு ஆசை இவளுக்கு இருக்கும். கிளாருக்கு இருக்கும். இனிமே நம்ம வந்து ஷி இஸ் நோ மோர் பத்மா. இப்ப நம்ம கிளாரா இருக்கும்போது என்ன நடக்கிறதோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப கிளார்க் வந்து என்ன ஆச்சுனாக்க, எப்படியாவது அந்த ஃபாரஸ்ட் உள்ள போகணும்னு ஒரு ஆசை. அவங்க அம்மா என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய ட்ரீஸ் எல்லாம் டெவில்ஸ் இருக்கும், ஓமன் இருக்கும், அங்கெல்லாம் நீ அங்கெல்லாம் போக கூடாது. அங்க வந்து இந்த இது வைல்டு கிரியேச்சர்ஸ் இருக்கும். வைல்டு கிரியேச்சர்ஸ் வந்து உன்னை உயிரோட சாப்பிட்டுடும். அதனால நீ அங்கெல்லாம் போவே கூடாதுன்ட்டு அவளை வந்து பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அவ என்னதான் பயமுறுத்தி வச்சாலும் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு லவ் வந்து அவ எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. அங்க ஏதோ தனக்கு வந்து ஒரு லவ் கிடைக்கிற மாதிரி அவ வந்து எதிர்பார்ப்பா அந்த இடத்துல. அப்புறம் வந்து ஒரு இது பைன் ட்ரீஸ் இருக்கும் சர்ச்சுக்கு முன்னால. சண்டே சண்டே இவங்க எல்லாம் மாஸ்க்கு சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா அங்க சர்ச்சுக்கு போகும்போது என்ன ஆகும்னாக்க, நேரம் வந்து அவ வந்து போகமாட்டா, சர்ச்சுல போகமாட்டா. ஏன்னா அந்த சர்ச் பிரீஸ்ட பார்த்தா இவளுக்கு பிடிக்காது. அதனால அங்க போகமாட்டா. ஏன்னா அவர் வந்து ஓமன் இந்த மாதிரி டர்ட்டி இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி வச்சதுனால இவ வந்து போகமாட்டா. ஆனா இவளுக்கு தெரியும் எந்த காடும் வந்து யாரையும் பயமுறுத்த மாட்டாங்க, இப்படி எல்லாம் பேச மாட்டாங்கன்ட்டு அவளுக்கு நல்லா தெரியும். போகமாட்டான். அங்க ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீல கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் அங்க. அந்த ட்ரீக்கு கீழே இருந்துதான் அவ விளையாடுறது எல்லாம் பண்ணுவா. மாஸ் மட்டும் அட்டன் பண்ண மாட்டான். இப்படியே வந்து அவ லைஃப் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஃபீல் பண்ணுவானா, பக்கத்துல ஃபாரஸ்டுக்கு எப்படியாவது அம்மாக்கு தெரியாம நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. இவளுக்கு வந்து நிறைய ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஹோம் ஒர்க் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒர்க் எல்லாம் கடனை அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிருப்பாங்க. இவ என்ன பண்ணுவா, கட கட கடன்னு அந்த சிக்கனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு எக் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, அங்க வந்து இது கால்நடை எல்லாம் இருக்கும் இவங்க வீட்டுல, அதுக்கெல்லாம் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வாட்டர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிடுவா, டக்குன்னு இன்னைக்கு நம்ம அதை எப்படியாவது அந்த ஃபாரஸ்ட் உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் உள்ள போவா. அங்க ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, கிட்ட கிட்ட போயிட்டே இருப்பான். அப்ப அவ கேட்பா, நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே ரொம்ப அன்பான மரம் செடி கொடி கிட்ட எல்லாம் சொல்லுவா, அன்பானவங்களா இருக்காங்க. ஆனா இங்க வந்து இந்த ஊர்ல வில்லேஜ்ல வந்து தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க உங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள அழகா ஸ்னீக் ஆகி உள்ள போகும்போது அங்க என்ன பண்ணுவா, ஒரு பாட்டு சத்தம் அவளுக்கு கேட்கும். எப்படின்னாக்க, அந்த செலஸ்டியல் ட்ரீம்ல ஒரு தேவதை பாடினா எப்படி ஒரு பாட்டு இருக்கும், கானம் இருக்கும், அந்த கானம் அவளுக்கு கேட்கும். அவ
அந்த கானத்தை பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டு அந்த சத்தம் வர பக்கமே அவ கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போயிட்டே இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்க போய் என்ன பண்ணுவா, அங்க பார்த்தாக்க அங்க ஒரு லேடி, ஒரு பியூட்டிஃபுல் லேடி அங்க இடத்துல உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பா. அவளுக்கு முன்னால என்ன பண்ணுவா, ஒரு கேர்ள் நின்னு என்ன டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அப்ப இவன் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கா, ஃபேரிஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்ல வருவாங்க, செடிகளுக்கு நடுவுல பூக்களுக்கு நடுவுல எல்லாம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேள்விப்பட்டிருக்கா. அதே மாதிரி அந்த உணர்வும் இவளுக்கு இருக்கு. அப்ப இந்த பொண்ணை பார்த்தோன்னா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பா, நல்ல பியூட்டிஃபுல் ஹேர். இவ வந்து ரொம்ப அன்டைடியா ட்ரெஸ் போட்டிருப்பா. அவங்க அம்மா அவளுக்கு அப்படிதான் கொடுப்பாங்க, தலையை கூட ஒழுங்கா வாரி விட மாட்டாங்க, மேல தூக்கி ஒரு கொண்டை போட்டு விட்டுருவாங்க அவளுக்கு. அவ அப்படிதான் இருப்பா. அப்ப என்ன பண்ணுவா, அந்த பொண்ணு அவ்வளவு நீட்டா அழகா இருக்கா, அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருக்கா. அவங்க அந்த பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடியும் ரொம்ப அழகா நீட்டா இருக்காங்க. ஆனா நான் வந்து எவ்வளவு அன்டைடியா இருக்கேன், நான் அவங்க கிட்ட போறதுக்கு இவ என்ன பண்ணுவா, பயந்துட்டு தூரத்திலேயே நின்னுட்டு இருப்பா. நின்னுட்டு என்ன பண்ணுவா, மெல்லமா எட்டி எட்டி பாப்பான். எட்டி பார்க்கும்போது அந்த லேடி என்ன பண்ணுவா, பாத்துடுவா. பாத்துட்டு உடனே இவ சொல்வா, கிட்ட வான்னு சொல்லி கூப்பிடுவா. அதனால என்ன பண்ணுவா, நான் கிட்ட ரொம்ப ஷேமா போவா. அப்ப கேக்குறா, நீ எதுக்கு ஷேமா வர அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப சொல்வா, நான் வந்து சரியாவே ட்ரெஸ் பண்ணல, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்வா. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவான், உன் பேர் என்னன்னு கேட்பான். என் பேர் கிளான் சொல்வா. அப்ப அவ சொல்வா, என் பேர் வந்து ஜெலிலியான்வா. என் பேரு ஜெலிலியா, என்னோட டாட்டர் இவா, டாட்டர் பேரு வந்து ஆஹ் என்னமோ பேர் சொல்வா, நான் மறந்துட்டேன், நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. என்னோட டாட்டர் இவா, இவளுக்கு வந்து 8 இயர்ஸ் ஆகுது, உன்னோட ஏஜ்ல தான் இருக்கா பாரு, எல்சி. இவ டாட்டர் வந்து எல்சி, இன்னும் உன்னோட ஏஜ்ல தான் இருக்கா பாரு அவ. அதனால நம்ம வந்து நீங்க 2 பேரும் எப்பவும் ஃப்ரெண்டா இருங்கோ அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு இவளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பா. அப்ப அவ என்ன சொல்வான்னா, இங்க வந்து ஃபெரிஸ் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்பா, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வருமா, நீ பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்கள வெல்கம் பண்ணா கட்டாயமா வரும். ஏன்னா இங்க வந்து நிறைய, நாங்க இங்க வர்றது வந்து பிளான்ஸ் நிறைய இருக்கு, மெடிசினல் வேல்யூ இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நாங்க வருவோம். அப்ப வரும்போது நாங்க உட்கார்ந்து பாடுவோம். இவ டாட்டர் வந்து டான்ஸ் ஆடுவா. அப்ப இது ஃபேரிஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க, தேவலோகத்துல இருந்து அவங்க எல்லாம் இங்க வருவாங்க. அவ சொல்வா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் உண்மையா பார்த்தது இல்ல, நீங்க பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி அவ கேட்பா. கேட்கும் ஜெலிலியாட்டு கேட்கும்போது அவ சொல்வா, நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. சாரி, இவ பேர் ஜெலிலியா இல்ல, கேப்ரிலா. கேப்ரிலாவோ நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்வா. அப்ப நான் இப்ப நானும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடினா வருவாங்களா அவங்க, கட்டாயமா வருவாங்க. ஆனா இது பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து வரணும் நீ பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவா இவ, என்ன பண்ணுவா இவ பாடி, இவ 2 பேரும் அந்த 2 குழந்தைங்களும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணுவா, நிறுத்திட்டு ரொம்ப கிளாப் பண்ணுவா. கிளாப் பண்ணிட்ட உடனே என்ன கேட்பானா, வெரி வந்தாங்களா, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துதா இங்கன்னா, ஆமா வந்தது, உங்க 2 பேரையும் அப்படி பிளஸ் பண்ணாங்க, நான் பார்க்கலையே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்வாங்க, நீ சாதாரண ஐல அவங்கள பார்க்க முடியாது, உனக்கு ஸ்பிரிச்சுவல் ஐ வேணும். இப்ப நான் சொன்னேன்னா உனக்கு புரியாது, நீ போக போக புரிஞ்சுப்ப. ஆனா என்ன பார்த்துட்டு உங்க உங்க மேல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உங்களை பிளஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு உடனே இவன் அப்படியே நம்புவா. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ன பண்ணுவா, நாங்க எவ்ரி டியூஸ்டே தான் இங்க வருவோம், நீயும் வா நம்ம பார்க்கலாம். எங்களது வந்து உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்வா, இந்த ஃபாரஸ்டுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் என் வீடு இருக்கு அப்படின்வா. அதே மாதிரி இந்த இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த சைடு, அனதர் சைடு, அங்கதான் எங்களோட ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு வேணா அப்ப எல்சி கேட்பா, உனக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்கும்போது, எனக்கு சிஸ்டர் கிடையாது, பிரதர் தான் இருக்காங்க. ஆனா அவங்க என்னோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கசின்ஸ் இருக்காங்க, கசின்ஸ் எப்பயாவது தான் வருவாங்க. அதனால எனக்கு வந்து என்னோட விளையாடுறதுக்கெல்லாம் எனக்கு யாருமே கிடையாது, என்னோட அன்பா பேசுறது கூட எனக்கு யாரும் கிடையாது அப்படின்வா. அப்ப சொல்வா, அப்ப எனக்கும் வந்து பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் கிடையாது, நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் இனிமே அப்படின்னு சொல்லிடுவா. சொல்லிட்டு அப்ப வந்து இவன் என்ன பண்ணுவா, இவங்களை வந்து ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணிட்டு என்ன சொல்வா, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம பார்க்கலாம், இப்ப வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவா. இவ அவங்கள பார்த்த ஒரு சந்தோஷத்துல இனம் பெரியாத ஒரு ஜாய்ல இருப்பா. ஜாய்ல என்ன பண்ணுவா, வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வரலான்ட்டு வரும்போது ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்டோட எட்ஜ்ல வந்து அவ பிரதர் வந்து நின்னுட்டு இருப்பான். நின்னுட்டு கேட்பான், உன்னை இதுக்குள்ள அம்மா போக கூடாதுன்னு சொன்னாங்களே, நீ எதுக்காக இங்க போனன்னு சொல்லிட்டு திட்டி அவளை இழுத்துட்டு போயிடுவான். இழுத்துட்டு போன உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. நான் உன்னை அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல தான் பேட் ஸ்பிரிட் இருக்கும், ஏன் நீ போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிப்பாங்க. இனிமே நீ போக கூடாது, என் கண் பார்வையிலேயே நீ இருக்கணும், விட்டு நீ எங்கேயுமே நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி அவ என்ன பண்ணுவா,
நெக்ஸ்ட் டியூஸ்டே வரும். இவங்கள பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கும் இவளுக்கு. ஆனா என்ன ஆகும்னாக்க முடியாது, அவளால முடியாது. அவங்க அம்மா ரொம்ப இவள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவா, ஒரு வீக்கு கழிச்சு நைஸா என்ன பண்ணுவா, கிளம்பி ஸ்னீக் ஆகி போயிடுவா. அந்த ஃபாரஸ்ட் உள்ள இவங்கள பாக்குறதுக்காக போயிடுவா. அதுக்கப்புறம் அங்க போய் அவங்க என்ன பார்த்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் இவள அவங்க அம்மா எப்படி ட்ரீட் பண்ணாங்கங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்.